இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பார்க்கும்பொழுது முதல்ல தோணுன விஷயம் என்ன தெரியுமா, அந்த கலகலப்புன்னு திரைப்படம் இருக்கும். அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மனோபாலா ஒரு வைக்கோல் புல்லுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும் போது வந்து சந்தானம் பார்த்துட்டு என் மாமாவுக்கு ஒரு வயசுக்கேற்ற சகவாசமே கிடையாது, ஐஸ் பாய் விளையாடுற வயசா மாமா உனக்கு அப்படி ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காருன்னு திட்டிட்டு போவார். அந்த மாதிரி தான் இப்போ இந்த கதையை நடந்துகிட்டு இருக்கு. அர்ஜுன் ஒரு பிளான் போட்டாராமா. அர்ஜுன் ஒரு பெரிய வில்லன் மாதிரி எதுலையுமே சிக்காத மாதிரி காமிப்பாங்க. ஆனால் வந்து ஆக்சுவலாக அர்ஜுன் பெரிய வில்லன் இல்லை. அர்ஜுனுக்கு எதிராக இருக்கக்கூடிய டீமான தமிழுடைய குடும்பம் தான் வந்து மட்டி குடும்பம், முட்டாள் குடும்பமாக இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இது வரைக்கும் அர்ஜுன் போட்ட சீப்பாக போட்ட பிளான்லாம் இவங்களே தவிர விட்டுருவாங்க. எது நடந்தாலும் வந்து அர்ஜுனை பிடிச்சே கொடுக்க மாட்டாங்க. அர்ஜுன் பேசுறது அவர் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தாலே போதும், ஈஸியாக மாட்டிப்பார். அதை பண்ண மாட்டாங்க. அவர் வாயை திறந்தே நான் தாண்டா பண்ணேன், அப்படி தாண்டா செய்வேன், நான் உனக்கு காலி பண்ணுறேன்டா அப்படின்னு பேசுவார். அதையும் வந்து ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ராகினிகிட்ட போய் ஆனால் வந்து அவன் பண்ணாமான்னு ஒவ்வொரு நாளாக போய் அந்த டீக்கு மிஸ் கிள்ளிட்டான் மிஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் இப்போ புதுசாக வந்து அர்ஜுன் போட்டிருக்க பிளான் என்னன்னா, இவருக்கு ஒரு டெண்டர் கிடைக்குது, இவருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக அவர் கொடுத்துடலான்னு அந்த ஓனரே முடிவு பண்ணிட்டார். கம்மி கோட் பண்ணது அவர் தான் அப்படின்ட்டு. ஆனால் அந்த டெண்டர் கிடைக்க வேண்டிய நேரத்தில் இவர் ஆல்ரெடி இருக்கிறதே ஒரே ஒரு டெண்டர் தமிழ் விட்டு கொடுத்தது மட்டும்தான். மற்றபடி இவர் MBAல கோல்டு மெடல்லாம் வச்சு அவ்வளோ பெரிய கம்பெனியை வந்து மொத்தமாக எடுத்துக்கிட்டு ஆனால் கம்பெனியை நடத்த தெரியாமல் இருந்த ஆர்டர்லாம் போச்சு. குவாலிட்டியாக கொடுக்க தெரியல, ஆனால் ஆட்கள் இல்லை எதையும் கொடுக்க தெரியல. பாதி நேரம் கம்பெனியில் இருக்கிறது இல்லை, மற்றவன் அடிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறது. இதில் இப்போ கோட்டை விட்டுட்டு கிடைக்கிற டெண்டரையாச்சும் ஒழுங்காக எடுக்கணும்ல, பணமாச்சும் வேணும்ல. ஆனால் அதுவும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா டெண்டரை ஒழுங்காக வந்து வேணான்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடித்தோம், நம்ம வந்து காணான்னு சொல்லிட்டோம்னா அதை ஊரே சந்தேகப்படும் தமிழங்கிறாங்க. ஊரே சந்தேகப்பட்டு என்ன பிரயோஜனம்? சந்தேகப்படுறதுனால இப்போ என்ன ஆகிட போகுது? திருப்பி ஒரு வந்துடதான் போகிறீங்க. எத்தனை நாளைக்கு இங்கேயே இருப்பீங்க? ஒரு வீட்டுக்குள்ள 5 நாள் இருப்பீங்களா, 10 நாள் இருப்பீங்களா? சரி, இப்போ அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் மாறு வேஷம் பண்ணிட்டு இந்த சிவாஜி படத்தில் வந்து மொட்டை பாசா திருப்பி வருவார், அந்த மாதிரி ஏதாவது திருப்பி வேறு பேரில் வர போகிறீங்களா? எதுவுமே கிடையாது. அப்போ எதுக்கு இது அப்படின்னா சும்மா ஃபன்னுக்கு இந்த மாதிரி கதை அப்படின்ட்டாங்க. இதில் இப்போ வந்து நாள் வந்து நம்மளே சொன்னோம்ல, ரியர்வியூ மிரருக்கு தெரிகிற மாதிரி தான் பின்னாடி வண்டி ஓட்டிட்டு போனார் தமிழும் நமச்சியுண்டு. அதனால தான் ஈஸியாக பார்த்து இவர் என்ன பண்ணுறாரு, பரம வந்து கண்டுபிடிச்சிட்டாரு இவங்க பின்னாடி துரத்துறாங்க. ஸோ வந்து ஆதரவு இல்லாதவங்களுக்கு காசை கொடுத்துட்டு அந்த சாப்பாடை கொடுத்துட்டு சாமி கும்பிட்ற மாதிரி நாடகத்தை போட்டார். இப்போ கரெக்டாக வந்து எல்லாம் வந்து பண்ணதுனால இப்போ வந்து ஃபாலோ பண்ணலன்னு நினச்சி வந்து இந்த இடத்த காட்டி கொடுத்தாங்க. இப்போ இவங்க உள்ளேருந்து ஃபோனை தூக்கிட்டு வந்து சாப்பாடை தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணி உங்களை உள்ளே அடைச்சி வச்சுட்டு இப்போ நாளைக்கு ஃபுல்லாக இவங்களை டார்ச்சர் பண்ணுறது, இவங்களுக்கு பேய் கதை சொல்கிறது, சாப்பாட்டுக்கு பதிலாக வந்து கார சாப்பாடு அனுப்புறது, கொடுமைப்படுத்துறது, பசியில் வந்து துடிக்க விடுறது, அப்புறம் வந்து கதற விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து இவனை 2 பேராக போய் உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டானுங்க. இதை பண்ணிட்டு வேணும்னே பண்ணிட்டு என் மேலே பழிய போட்டிருக்கானுங்கிறத தன்னோட தங்கச்சிக்கிட்ட சொல்ல போகிறாரு போல. இப்போவாச்சும் ராகினி நம்புறாங்களா? இல்லை பரமன் வந்து அர்ஜுனை கண்டுபிடிச்ச உடனே வந்து இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து அடிச்சு உங்க ரூம்ல விட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அதே ராகினி நம்புவாங்க. ஏன்னா அப்படி பண்ற, எவ்வளோ கேவலமானவனா நீ அப்படின்ட்டு காரி துப்பிக்கிட்டு இருப்பாங்க. துப்புனா தொடச்சி போங்கிற மாதிரி இந்த குடும்பமும் தொடச்சிட்டு திருப்பி ராகினிக்கு வந்து கிளினிக் வச்சு கொடுத்தோம்ல, ராகினிக்கு ஒரு கார் வாங்கி கொடுப்போமா, அப்படியே ராகினிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்போமான்னு ஏதாவது பண்ணிட்டு தெரிய போறாங்க. ஸோ இந்த பேக்கு குடும்பத்தை பற்றியும் இந்த கதையும் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள்